சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அண்ணா சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். தற்போது அண்ணா சாலை பகுதி மிகவும் சேதமடைந்து காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? கண்டிப்பாக பூர்ணிமா, இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பே பல்வேறு சாலைகள் என்பது குண்டும் குழியுமாக காட்சியளித்தது. அதாவது பருவமழை தொடங்குவதற்கு முன்பே குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைத்திருக்க வேண்டும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் சரி, நெடுஞ்சாலைத்துறையும் சரி. ஆனால் இந்த விளம்பர திமுக அரசு அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் கண்டும் காணாதது போல் இருந்தது. தற்போது பருவமழை தொடங்கி இருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் இடைவிடாமல் விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் பல சாலைகள்ல ஏற்கனவே இருந்த குண்டும் குழியுமாக தற்போது அதிகமாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய பகுதி, அதாவது வரலாற்று சிறப்பு வாய்ந்த பகுதி, இது அண்ணா சாலை LIC ஒட்டி இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலை பகுதி. இந்த சாலையை நம்ம நேரடியாக காண முடியுது. பருவமழை தொடங்குவதற்கு முன்பே இந்த சாலைகள் மிகவும் பழுதடைந்த நிலை காணப்பட்டது. ஆனால் இந்த விளம்பர திமுக அரசு, சென்னை மாநகராட்சி நிர்வாகம் சரி, நெடுஞ்சாலைத்துறை சரி, இந்த சாலையை சீரமைக்கவில்லை. ஏற்கனவே குண்டு குழிமையான சாலைகளை பேட்ச் ஒர்க் செய்து சரி செய்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் தற்போது 4 தினங்களுக்கு முன்புதான் இந்த குண்டும் குழியுமான சாலைகளை பேட்ச் ஒர்க், அதாவது இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை மூடி இருக்கிறது. கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக இந்த பகுதி ஏற்கனவே போடப்பட்ட அந்த பேட்ச் ஒர்க் என்பது முழுமையா சேதமடைந்திருக்குது. வரக்கூடிய 2 சக்கர வாகனம் முதல் 4 சக்கர வாகனங்கள் வரை கதகளி, குச்சிப்புடி என அனைத்து நடனங்களையும் ஆடி செல்லக்கூடிய இந்த காட்சியை நம்ம காண முடியுது. ஒட்டுமொத்த வாகனங்களும் இந்த பகுதி ஆமை வேகத்திலே சென்றது. அதாவது கரணம் தப்பினால் மரணம் என்ற வகையில் தான் 2 சக்கர வாகன ஓட்டிகள் இந்த சாலையை பயன்படுத்தி வராங்க. எங்கு தடுக்கி விழுவோமோ என்ற அச்சத்தில் இந்த சாலை என்பது இருந்து வருகிறது. பிரதானமான பகுதி, அதுவும் குறிப்பா VIP தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி துணை முதல்வர் உதயநிதியோட சொந்த தொகுதி. இந்த தொகுதியிலேயே இந்த நிலை என்றால் மற்ற பகுதிகள் எந்த நிலைக்கு இருக்கும் என்று 4 தினங்களுக்கு போடப்பட்ட இந்த பேட்ச் ஒர்க், நம்ம இந்த பேட்ச் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே பெயர்ந்து மழையோடு பெயர்ந்து காணப்படுகிறது. அந்த தாரும் தனியாக வந்திருக்கிறது. அதே போல அந்த போடப்பட்ட கல்லும் தனியாக வந்திருக்கிறது. அந்த காட்சியை நம்ம காண முடியுது நேரடியா. 4 தினங்களுக்கு போடப்பட்ட இது என்பது தனியா பெயர்ந்து வர காட்சியை நம்ம பார்க்க முடியுது. இத பாருங்க, இந்த காட்சி, அதாவது கல்லு தனியா அந்த தாரும் ஒட்டாமல், இந்த கல்லும் ஒட்டாமல் ஒட்டுமொத்தமா இந்த பகுதியை குண்டும் குழியுமா காட்சியளிக்குது. அதாவது காலை பார்த்த அந்த பள்ளம் என்பது மேலும் அதிகரித்து பள்ளம் அதிகப்படுத்த இந்த காண முடியுது. கிட்டத்தட்ட 1 அடி ஆழத்திற்கு இந்த பள்ளம் என்பது சென்றிருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதாவது முறையாக சாலையை சீரமைக்காமல் ஒட்டுமொத்தமா, அதாவது தரமற்ற முறையில் போடப்பட்ட இந்த பேட்ச் ஒர்க் என்பது மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் தான் காட்சியளிக்குது. ஒட்டுமொத்தமா இந்த பகுதி முழுவதுமே ஒரு கிராம சாலை போல, ஒரு ஊராட்சி சாலை போல அண்ணா சாலை என்பது இருந்து வருகிறது. வாகன ஓட்டிகள் கடந்த 1 வார காலமாகவே இந்த பகுதியை பயன்படுத்த முடியாமல் தவித்து வருகிறாங்க. அதாவது எங்கே விழுந்து விபத்து ஏற்படுமோ என்ற நிலையில் 2 சக்கர வாகன ஓட்டிகள் இருந்து வராங்க. அதாவது கடந்த 1 வார காலமாக மழை பெய்தாலும் கனமழை என்பது சென்னையில் இல்லை. ஆனால் அந்த மிதமான சிறிய அளவிலான மழைக்கே இந்த சாலை இப்படி இருக்கிறது என்றால் மற்ற சாலைகள் எப்படி இருக்கும் என மக்கள் மத்தியில் கேள்வி எழுப்புகிறது. ஏற்கனவே, அதாவது கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இந்த பள்ளமான சாலை என்பது சீரமைத்திருந்தால் இது போன்ற நிலை வந்திருக்காது. கிட்டத்தட்ட இந்த பாருங்க, 2 சக்கர வாகன ஓட்டிகள் எங்க விழுவோமோ என்ற வகையில் தான் சென்று வருகிறார்கள். இது போலதான் ஒரு துணை முதலமைச்சரோட தொகுதி
சொந்த தொகுதி, அதாவது அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. ஆனா இந்த தொகுதியிலேயே பிரதான சாலை, அதாவது அண்ணா சாலையோட தர்கா, பழமை வாய்ந்த தர்கா இருக்கிறது. அதன் அருகே ஹோட்டல்கள், அதே போல திரையரங்குகள், எல்ஐசியோடு, அதாவது பழமை வாய்ந்த எல்ஐசி கட்டிடத்தோட ஒரு பகுதி. அந்த பகுதியோட நிலைதான் ஒரு கேவலமான, ஒரு கீழ்த்தரமான ஒரு சாலையே இந்த விளம்பர திமுக அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் போட்டிருக்கு. ஒரு சாலையை பேட்ச் ஒர்க் என்பது அதாவது அவசர தேவைக்கு போடக்கூடியது. இந்த பேட்ச் ஒர்க்கை கூட ஒழுங்கா போடாத ஒரு தரமற்ற முறையில் போட்டதால வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இது போலதான் இந்த ஒரு சாலையே ஒரு பெரிய உதாரணமா இருக்கு. இது போலதான் கொளத்தூர் ஆகட்டும், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியும் இது போன்ற நிலைதான் இருக்கு. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இதை உடனடியா சீரமைச்சாதான் இங்கே வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த, அதாவது சிரமம் இல்லாம செல்வாங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு சிறப்பாக, அதாவது தரமான முறையில் போட்டிருந்தாங்கன்னா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இன்னும் பருவமழை காலம் இன்னும் 1 மாத கால அளவிற்கு இருக்கிறது. இதை உடனடியாக சரி செய்யணும். விபத்து ஏற்படாமலோ, அதாவது வரக்கூடிய வாகன ஓட்டிகள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும். தரமான முறையில் போன அவசர கோலத்தில் போடக்கூடிய இந்த பேட்ச் ஒர்க் என்பது ஒரு நாள் மழைக்கே தாங்க முடியாமல் அங்கங்கே பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். பெரிய விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு உடனடியாக சரி செய்ய வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. இது போல பல பகுதிகளில் ஒரு குண்டும் குழியுமான சாலைகள் இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் பருவமழை காலம் அதிக அளவில் இருக்கிறதுனால இதை உடனடியாக எடுத்துட்டு புதிய பேட்ச் ஒர்க் செய்து புதிய சாலைகள் போட வேண்டும் என தெரிவிச்சிருக்கிறாங்க. பூர்ணிமா, கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி ராம்குமார்.